அடுத்து நம்ம உடம்புல வந்து எத்தனை மசில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போது டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் உடம்புல 6 மசில் குரூப்ஸ் இருக்குது. மசில் குரூப்னா ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு, அப்புறம் ஷோல்டர்ஸ், ஓகே. அடுத்து வந்து பேக் மசில்ஸ்லாம், அடுத்து ஆப்ஸ், வயிற்றில் உள்ள மசில்ஸ், அப்புறம் காலில் உள்ள எல்லா மசிலும் சேர்ந்து லெக்ஸு, ஃபைனலி ஆர்ம்ஸ். ஸோ மொத்தம் 6 மசில் குரூப், ஓகே. ஆப்ஸு, செஸ்ட்டு, ஷோல்டர், பேக்கு, லெக்ஸ், ஆர்ம்ஸ். இதில் 6லையுமே வந்து சின்ன சின்ன மசில் குரூப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் செஸ்ட் எடுத்தீங்கன்னா செஸ்ட்டில் அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு, லோயர் செஸ்ட்னு சொல்லுவாங்க. ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இதில் ஒரு மசில் வரும், அப்புறம் சைடில் ஒரு மசில் வரும், பின்னாடி ரியர் டெல்ட்னு சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு மசில் வரும். அதே மாதிரி ஆப்ஸ்லையும் அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று ஒரு மசில் சொல்லுவாங்க. அது நேம்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா மிடில் பேக்னா நான் முதுகில் இந்த வி மாதிரி ஒரு ஷேப் வரும் இல்லையா, அது மிடில் பேக்கு. அப்புறம் இதில் சைடில் நீங்கள் பாடி பில்டர்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பொசிஷன் பண்ணும்போது சைடில் ஒரு இது மாதிரி வரும், அது வந்து லேட் இல்லை விங்ஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் லோயர் பேக், லோயரில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி பில்டர்ஸோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி ஒரு ஷேப் வரும், லோயர் பேக். ஸோ பேக்கில் 3 மசில் இருக்குது. அதே மாதிரி ஆர்ம்ஸ்லேயும் 3 மசில் இருக்குது. ஆர்ம்ஸில் வந்து பைசப்னா இந்த மசில், இதுலேயே ஷார்ட் ஹெட்டு லாங் ஹெட்லாம் சொல்லுவாங்க. பைசப், ட்ரைசப், இந்த பக்கம் இருக்க மசில், 4 ஆர்ம்ஸ், ஓகே. அப்புறம் ஃபைனலி லெக்கில் வந்து ஒரு 5-6 மசில் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க தைஸ், இதுக்கு வந்து இது ஒரு மசில் குரூப். அப்புறம் பேக்கில் இருக்கிறது இன்னொரு தைஸ், தொடைகளோட 4 பக்கம் இருக்கிறதே 4 வேற பேர் சொல்லுவாங்க. இப்போ இன்னரில் இருக்கிறது வந்துட்டு குவார்டர் ஷேப்ஸ்னு சொல்லுவாங்க, அவுட்டரில் இருக்க தைஸ், ஸோ தொடையே 4ஆக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மசில், இது வந்து கால்ஸ், இந்த மசில் கால்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனோட பெட்டக்ஸில் இருக்கிற மசில் வந்து க்ளூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மசில் குரூப்பை வச்சு தான் உங்களோட ஒர்க் அவுட் பிளானே நம்ம இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எந்தெந்த ஒர்க் அவுட் எந்தெந்த மசில் குரூப்பை டார்கெட் பண்ணுதுன்னு தெரியணும். ஸோ உங்களுக்கு தெரியும் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து செஸ்ட்டை டார்கெட் பண்ணுது, பட் செஸ்ட்டில் எந்த மசிலை டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னா, இல்லைனா மிடில் செஸ்ட்டுக்கு மட்டுமே 4 எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பைசப்பில் இப்போ கேர்ள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பைசப் டார்கெட் பண்ணுறது வந்து பர்டிகுலர்லி லாங் ஹெட்டை டார்கெட் பண்ணோம். ஸோ அப்போ லாங் ஹெட்டை டார்கெட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணிவிட்டு இன்னும் 2 எக்ஸசைஸ் வேறு மசில் குரூப்பை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணணும். இல்லைனா ஒரே மசில் குரூப்பே நீங்கள் மல்டிபிள் எக்ஸசைஸ் டார்கெட் பண்ணுவீங்க, இன்னொரு மசில் குரூப் உங்களுக்கு டச் ஆகிருக்காது. ஸோ அதே மாதிரி பேக்கில் லேட்டை டார்கெட் பண்ண மாதிரி ஒன்று, மிடில் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒன்று, பேக் மிடில் லோயர் பேக் அதை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒன்று, அந்த மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் பிளான்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மசில் குரூப் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நான் இடையில இமேஜஸ் மாதிரி அட்டாச் பண்ணுறேன். அண்ட் எங்களோட வெப்சைட்லேயே வந்துட்டு ஒரு லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு நான் சொன்ன எல்லா மசில் அதோட நேம்ஸ் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ்.